தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைந்துள்ள நகர்ப்புற காடு வளர்ப்பு மற்றும் பசுமை வளாக திட்டத்தினை சென்னை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி பெண்கள் கல்லூரி மாணவிகள் பார்வையிடும் நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கல்லூரியானது 1960ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி உலகெங்கும் அவர்கள் பணியில் தொடர்கின்றனர். இந்த கல்லூரியில் கல்வி போதிப்பது மட்டுமின்றி மாணவர்கள் திறன் சார்ந்த பல்வேறு வகையான மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இங்கு மாணவர்கள் கல்வி கற்பதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கே மாணவர்கள் இயற்கை சார்ந்த திறந்தவெளி வகுப்பறையில் பாடம் கற்பதற்கு தேவையான அனைத்து சூழல்களும் ஒருங்கே அமைந்துள்ளது. மேலும் அரிய வகை மர வகைகளும் கொடி செடிகளும் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. ஓங்கி வளர்ந்த சுவாச காற்று தருகின்ற பல்வேறு மரங்களும் இங்கு காட்சியளிக்கின்றன. இயற்கை என்பது விலங்குகளின் வாழ்விடமாக இருந்து வருகின்றது. இங்கு விலங்கினங்களான முயல், வாத்து, புறா, பட்டாம்பூச்சி, தேனீ போன்றவையும் இயற்கை சூழலுடன் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசு நிறுவனத்தில் அமைந்துள்ள நகர்ப்புற காடு வளர்ப்பு மற்றும் பசுமை வளாக திட்டத்தினை புதுச்சேரி உயர்கல்வி இயக்குநரகத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த உயர்கல்வி நிறுவனங்களான இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி, காரைக்கால் பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி முதலான நிறுவனத்தின் சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிட்டு அவற்றை தங்கள் நிறுவனங்களில் அமைப்பதற்கான முன்முயற்சியும் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியை சார்ந்த பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் இயற்கை சார்ந்த அமைப்புகளும் தன்னார்வர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், புதுச்சேரியின் முதலமைச்சர், புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் வருகை புரிந்து நகர்ப்புற காடு வளர்ப்பு மற்றும் பசுமை வளாக திட்டத்தினை பார்வையிட்டது மட்டுமின்றி வெகுவாக பாராட்டியும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நகர்ப்புற காடு வளர்ப்பு மற்றும் பசுமை வளாக திட்டத்தினை கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ், சென்னை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி பெண்கள் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் வனிதா மற்றும் பேராசிரியர் மது தலைமையில் வந்திருந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறினர். இதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த மாணவிகளுக்கு கல்லூரியின் மியூசிக் கிளப் மாணவர்கள் இசையின் வாயிலாக வரவேற்பு வழங்கினர். தொடர்ந்து வருகை புரிந்த ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி பெண்கள் கல்லூரி மாணவிகள் தங்கள் இந்த கல்லூரியில் பார்வையிட்டு பெற்ற அனுபவங்களை தங்களுடைய கல்லூரியிலும் கொண்டு சேர்ப்பதற்கான உறுதிப்பாட்டினை எடுத்துச் சென்றனர்.